சரியான காமெடி கத்தலை. சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு போனேன். குரு வந்ததான்னு தெரியல, ஏதோ ஆர்வ கோளாறுல அப்படியே போனேன். டீ குடிக்கலான்னு. டீ எவ்வளோன்னு கேட்டால் 80 ரூபாவா ஒரு டீ, ஏலாக்கி டீ. அதுவோ 20 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா. சரி வாண்ணா. தண்ணி பாட்டிலுக்கு ஏதாவது ஜூஸ் கடையில் கேட்டால் 150 ரூபாவா ஒரு ஜூஸு, லெமன் ஜூஸு. தண்ணி பாட்டில் இல்லையா. இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸு. சரி, இங்கே பக்கத்தில் எங்கன்னா கடை இருக்குதான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு செட்டிங்கு, மஞ்சாத்தூள் செட்டிங்கு. சரியான காமெடி. தண்ணி பாட்டில் இல்லை சொல்கிறான். அதான் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கக்கூடாது, இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிடணும், அவன் நடு ரோட்டில் நிற்கணும், எதுவுமே இல்லாத இருக்கணும். அவ்வளோ கெட்டவன் அந்த ஐடி கம்பெனி பெங்களூரில் வந்து தெரியுமா. தண்ணி பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். தண்ணி பாட்டில் எப்படியோ வாங்கிட்டேன். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு காரில் உட்காந்துக்கிறேன். நான் பார்க்கிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது. வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, என்ன பண்ணுறான்னு செக் பண்ணுறது. கேட்டால் பணமா. பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பு, செலவு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா சைக்கிள் வந்து மெர்ச்சினே இருந்தால் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் மாதிரி நம்ம கை ஏடிஎம் கார்டு மாதிரி நம்மளுது வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி. நம்மளுக்கு காசு வேணும்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னே இருக்கும். நம்ம சேர்த்து வச்சு இப்போ இருக்க 1 ரூபா அக்கௌண்ட்டில் இல்லவே இல்லை. ஸோ அது மேட்ரு இல்லை. ஆனால் அந்த ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சிட்டு அதுதான் பிரச்சனை. நானும் சாதாரண டிரைவர் தான்ப்பா. டிரைவருக்கு மரியாதை இல்லை, கார் ரேசருக்கு மரியாதை இல்லை, காருக்கு மரியாதை இல்லை, பெங்களூரில் கார் டிரைவருக்கு மரியாதை இல்லை. ஏதோ ஒரு மாதிரியாக அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. அப்படியே ஏதாவது டிரான்சாக்ஷன் ஏதோ இருப்பாங்க நினைக்கிறேன். மூஞ்சிலேருந்து ப்ளூடூத் கனெக்ஷனோ, இது ஒய்ஃபை கனெக்ஷனோ, இது ஏதாவது காசு கனெக்ஷன் எடுப்பாங்க போல. கோயிலுக்கு அது கட்ட தெரியாதவங்களுக்கெல்லாம் கோயிலை கட்டி உட்காந்து விளாண்டுங்கிறானுங்க. கோயிலை பற்றினான்னு தெரியல, வாழ்க்கைனா என்னான்னு தெரியல, காசு என்னான்னு தெரியல இந்த பெங்களூர் பசங்களுக்கு. சாப்பாடுக்கு மரியாதை இல்லை. வாழ்க்கையில் நொந்து போயிட்டுக்கிற பெங்களூரில் காரு ஓட்டி 33 வயசாகி போச்சு. கல்யாணமே பண்ணாத சன்னியாசி ஆகிட்டுக்கிறேன். அந்த மாதிரி சன்னியாசி ஆகி ஓடி போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா. கல்யாணம் ஆகி வாழ்ந்தவங்களும் இல்லை, சன்னியாசி ஆகி ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்களும் இல்லை. சில பேர் தான் 100% 90% வாழ்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிள்ளைங்க வாழாத வேறு எங்கேயோ போட்டுன்னு போயிடுறாங்க. செம்ம காமெடியாக இருக்குதுப்பா வாழ்க்கை.